அழகன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நியாயமான ஆசை வேண்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறள் 370. ஆறா இயற்கை அவானிப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். இந்த குறளின் பொருள் என்னவென்றால், நம்ம மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் பேராசை இருக்கும். அதை நம்ம அடக்கிட்டோம்னா நமக்கு சீரான இன்பமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இந்த குறளை சார்ந்த ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் என்னுடைய பையன் குளிக்கிறதுக்காக ஹீட்டர் ஆன் பண்ணார். அந்த ட்ரிப்பர் பட்டுன்னு வெடிச்சுது. ஒரு எலக்ட்ரிஷியனை தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். அவர் பார்த்துட்டு இந்த ட்ரிப்பர் போயிடுச்சுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒயர் எடுத்து வேறு ஒரு ட்ரிப்பரில் கனெக்ஷன் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துலேயே வேலையை முடிச்சிட்டாரு. சரி, 5 நிமிஷத்துலேயே வேலையை முடிச்சிட்டாரு அப்படின்றதுக்காக ஒரு ஃபேன் ஸ்விட்ச் ஒர்க் பண்ணல, நீங்கள் அதை சரி பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டேன். சரிம்மா அப்படின்னாரு. எவ்வளோங்கன்னு கேட்டதுக்கு 850 ரூபா அப்படின்னு சொன்னார். நான் எதுவுமே பார்கெனே பண்ணல. அரை மணி நேரம் வேலை தான் இருக்கும். 850 ரூபா அவர் கையில் கொடுத்துட்டேன். அவர் போயிட்டு பிறகு என் மகன் கேட்டார், 850 ரூபா ரொம்ப அதிகம் இல்லைம்மா? 850 ரூபா ரொம்ப அதிகம்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், வாங்கின அவருக்கும் தெரியும். நியாயமாக வாங்கணும். அவர் ரொம்ப பேராசப்பட்டார் அப்படின்னு சொல்லி நான் அமைதியாக இருந்துட்டேன். முதல் நாள் அவர் ரெடி பண்ணிட்டு போகும்போது ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்த்தோம், ஹீட்டர் நல்லா வேலை செஞ்சுது. மறுநாள் காலையில் எழுந்து மறுபடியும் நம்ம ஹீட்டர் ஆன் பண்ணும்போது அதே மாதிரி பட்டுன்னு வெடிச்சிருச்சு. அது மறுபடியும் வேலை செய்யலைன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி என் மகன்கிட்ட சொன்னேன். அன்றைக்கி சாயங்காலமே அவர் வந்திருந்தார். என் மகன்கிட்ட வேறு ஒரு புது ட்ரிப்பர் வாங்கின்னு வர சொல்லி அதை மாற்றி கொடுத்தாரு. அதை நேற்றே செஞ்சுருந்தா கூலி அவருக்கு நியாயமானதாக இருந்திருக்காது. அவரை மறுபடியும் அந்த கூலி அதிகமாக வாங்கினதால தான் அவர் மறுநாள் வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த ட்ரிப்பர் தான் என்றைக்குமே நம்ம யார்கிட்ட வாங்கினாலும் ஒரு நியாயமாக வாங்கணும். உங்கள் வாழ்க்கையில் இது போல் நடந்திருந்தால் இந்த வீடியோ கீழே உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் நியாயமாக செய்யுங்க, அதிகமாக ஆசைப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.